பொண்ணு பார்க்க கூட்டு போறேன்னு சொன்னீங்களே, கூட்டு போறீங்களா? எந்த பொண்ணு டீ பார்க்க போகணும்? ஏக்கா, அதான் நேற்று ஒரு பிள்ளை வந்தால, வந்து உங்கள்கிட்ட பாட்டி பாட்டின்னு பேசிட்டு இருந்தால, அந்த பிள்ளைய தான் சொல்றேன். நேற்று நான் இங்க பேச வந்தேனா? அப்படியே நேற்று நான் வீட்டில் வேலையை பார்த்துட்டு கிடந்தேன், இங்க வந்தனோ? நல்லா போச்சு போ. ஏக்கா, நேற்று நீங்க நானே இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்தால, அந்த பாட்டி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தா. அப்ப நான் கூட உங்கள்கிட்ட இந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, சரி என் பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி சொன்னனோ? சரியா ஞாபகம் இல்லையே. சரி சரி வா, கூட்டு போறேன். கொஞ்சம் ஞாபக மறதி உண்டு பார்த்துக்க எனக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னால் இன்னைக்கே நான் முடிச்சிடுவேன், நாளைக்குன்றப்ப எனக்கு மறந்து போயிடும். அப்படி ஒரு வியாதியா உங்களுக்கு? என்ன நெட்டவழி மாமியார் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? ஆமாம்மா, நேரம் போகலன்னு அப்படியே இங்கே வந்து உட்காந்து பேசுவோமேன்னு வந்தேன். என்ன உன் ஆளை காணோம்? யார் என் ஆளு? அதான் ஒன்று வளர்த்தியா உங்களுடைய ஒன்று அலையுமே, என் மகனை கட்டினது தான். என் மருமகள் எங்கன்னு கேட்க வேண்டியதானே, அதையும் சுற்றி வளைச்சி இப்படி பேசுறீங்க? அந்த நெட்ட குரங்க தான் கேட்குறேன், எங்கே அதை ஆளை காணோம்? என்னமோ வீட்டில் வேலை கொடுத்துருந்தீங்களாமே, அதை செஞ்சு வச்சுட்டு தான் வருவேன், இல்லாட்டி எங்கள் மாமியார் திட்டுவாங்கன்ட்டு அவள் வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா. எப்போ 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 என்ன நடிப்பு நடிச்சிருக்கா உங்கள்கிட்ட? நான் தான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தானே வந்திருக்கேன் இங்கே. அவளுக்கு அப்புறம் அங்கே என்ன வேலை இருக்கு? தூங்குவான்னு நினைக்கிறேன். அதை தவிர அவருக்கு வேற என்ன தெரியும்? ஆல் ஓல்டு கேர்ள்ஸ் என்ன மீட்டிங்? இவ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த கூட்டங்கள்லாம் வந்திருக்கு, இன்னும் எப்போ நம்ம பொண்ணுக்கு பார்த்து கடவுளை இதுக்கு வந்தால் தான் ஒன்றும் விளங்காது. போய் பார்க்குறதா இல்லை வேணாமா, இல்லை இவர்களையும் கூட்டிகிட்டு போகவா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏடி அதுவா, நாங்கள் இவ கருத்தம்மா இருக்கால, கருத்தம்மா மகனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். வரீங்களாட்டி நீங்களும்? போச்சு, ஒரே போட போட்டு விட்டுருச்சு, என்ன செய்ய? ஆமாம்மா, நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம், வரீங்களா? நீங்கள் பொண்ணு பார்க்க போகிற விஷயம் பொண்ணு வீட்டுக்கு தெரியுமா? இல்லைம்மா, தெரியாது. ஏக்கா, ஒருத்தர்கிட்ட பொண்ணு பார்க்க போகிறோன்னா அந்த விதை அவங்கள்ட்ட சொல்ல வேணாமா? நாம பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்புறம் வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது? சொல்லாம தான் போகணும். என்ன கருத்த மக்காவுக்கு ஒரு பக்கமாக கழுத்து இழுத்துக்கிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். சரி வரீங்களா நீங்கள்? பொண்ணு பார்க்கறதுக்கு போவோம். சரி போயிட்டு வருவோமாக்கா, நம்மளும் சும்மா தானே சுற்றிக்கிட்டு அலையிறோம். சரி அங்கே போனால் அங்கே ஒரு காஃபி டீ வந்து கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு உட்காந்து எழுந்திரிச்சு வருவோம். கேட்டு யார் என்னன்னே தெரியாமல் நம்ம எப்படி டீ போகிறது? அக்கா, நமக்கு தெரிஞ்ச என்ன தெரியலன்னா என்ன, நம்ம பாட்டிக்கு உங்க கூட சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். போருங்க, நம்ம நெட்டவழியும் கூப்பிட்டுட்டு போவோம். அவள் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு அங்கே அதை தொடாத இதை தொடாத, ஏட்டி இப்படியே அதை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டுகிட்டே கிடப்பீங்க. நல்லது சொன்னால் யாருக்கு தான் டீ பிடிக்குது? யாருக்கும் பிடிக்காது. என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்ல வேணாங்க்கா. நீங்கள் ஏட்டி ஜெனிஃபர், ஜெனிஃபர். சொல்லுங்க மம்மி. என்னம்மா காலேஜுக்கெல்லாம் போகலையா? ஜூலைல தான் மம்மி எனக்கு காலேஜ். மம்மி ஏதாவது செஞ்சு தரீங்களா ஸ்நாக்ஸுக்கு? சாப்பிடணும், பசிக்கிற மாதிரி இருக்கு. எப்பயும் ஸ்நாக்ஸு சாப்பாடு சாப்பாடுன்னு அலையாதம்மா. என்ன மம்மி செய்ய, எனக்கு வயிறு பசிக்குது. யாரு வராங்க வீட்டுக்கு? தெரியலையேம்மா, யாருன்னு பார்ப்போம் பொறு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. கோமதி அக்கா நல்லா இருக்கீங்களா? வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்களாக்கா? கோமதி அக்கா உட்காருங்க எல்லாரும். ஆமாங்க, இவ பேர் கருத்தம்மா. இவ பையனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கா. அதான் சரி நம்ம பொண்ணை சொல்லலாமே சொன்னேன். அவன் இன்றைக்கே கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா. அக்கா நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்கிட்ட. இதில் என்னம்மா இருக்குது? அவள் சொல்ல சொன்னால் நான் தான் மறந்துட்டேன். சரி அதான் இப்போ போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வாங்க போவோன்னா, சரி அதான் கையோட வருவோமே அப்படின்ட்டு வந்துட்டேன். நீங்கள் சொல்லியிருந்தா நான் ஏதாவது சேலைகளை கட்ட சொல்லி அவளை ரெடியாக சொல்லியிருந்திருப்பேன்ல ஜெனிஃபரை. என்ன பேருமா? ஜெனிஃபரா? ஆமாங்கம்மா, என் மக பேர் ஜெனிஃபர். இது இந்த பேர் மாதிரி
பேர் மாதிரில தெரியுது. ஆமாம்மா, நாங்கள் கிறிஸ்டியன் தான். ஏ கோமதி அக்கா, நீங்க என்ன இந்துல பொண்ணை காட்ட சொன்னா வேற இதுல வந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இந்து ஆளுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அடி கூறு கட்டவளே, இன்னமா இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்னு பேசிக்கிட்டு இருக்க? அவன் யார் யாரையோ பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிற காலத்தில் இன்னும் நீ ஜாதி மதம்னு பார்த்துக்கிட்டு இருக்கியாகும். பொண்ணு கிடைச்சா போதும் இரு. அதுக்காக அப்படி எதனாலும் கட்டிக்கிற முடியாதுல்ல. மாப்பிள்ளை பையனை கூட்டு வரலையா? இந்த நிற்கிறாளே, இவ தான் என்னோட பொண்ணு. என்னக்கா உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணுலாம் பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க இந்துவா இல்லையே, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. யாரா இருந்தா என்ன, கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அப்படி செய்ய முடியாதுல்லக்கா. அப்புறம் நம்மள 4 பேர் மதிக்கணும்ல நம்ம ஜாதி சனத்துல. இன்னுமா இந்த நாட்டில் ஆட்கள் எப்படி இருக்காங்க? நானே கிளவிதான். நானே இதை பெருசாக எடுத்துக்கல.